சுவை செய்ய விரும்பும் அனைவருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் 2 டேஸ் சம்மர் ட்ரிப் போகலான்னு கிளம்பிட்டோன்னு. அந்த ட்ராவல் vlogோட பார்ட் 2 வீடியோ தாங்க இது. எங்களோட ட்ரிப் டே 1 எப்படி இருந்ததுன்னா, காலையில் டொரண்டோலேருந்து கிளம்பி கெனனகே அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு நாங்கள் 2.5 hours ட்ரைவ் பண்ணி ரீச் ஆனோம். அங்கே தான் 1000 ஐலாண்ட் இருக்குது. ஒரு சூப்பரான க்ரூஸ் ட்ரிப் போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து 3 o'clock போல் கிளம்பியாச்சுங்க. அங்கேருந்து இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒட்டாவாக்கு. கெனனகேலேருந்து ஒட்டாவா 168 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. 1.5 hour ட்ரைவ் பண்ணி ஃபைனலாக எங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். கனடாவோட கேபிட்டல் ஒட்டாவா தாங்க. இப்போ நாங்கள் கேபிட்டல் சிட்டிக்கு ரீச் ஆயாச்சு. எங்களோட ஹோட்டல் புக்கிங்கெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம். இப்போ செக்இன் பண்ண வேண்டியது தான். கீ வாங்கிட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன். ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சுங்க. காலையில் ஏர்லி மார்னிங்க்கு எழுந்து கிளம்பி அங்கே இங்கே அலைஞ்சிட்டே இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸை போய் சுற்றி பார்க்கலாம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 7 மணிக்கு போல் நாங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு கார் எடுத்துகிட்டு போகிறத விட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை இந்த மாதிரி வாக் பண்ணி போனோன்னா நிறைய விஷயம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒட்டாவாக்கு வந்த பர்பஸும் முக்கியமாக சுற்றி பார்க்க வந்த ஸ்பாட்டையும் நாளைக்கு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வாக்லேயே போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை பார்க்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். அதுதான் ஒட்டாவாவில் இருக்கக்கூடிய பைவார்ட் மார்க்கெட். இங்கே என்ன அப்படி ஸ்பெஷல்னா, இது டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் சம்மர் டைம்லேயும் ஒரு வீக்கெண்ட்லேயும் 50,000 விசிட்டர்ஸ் இந்த மார்க்கெட் ஏரியாவை சுற்றி பார்க்க வராங்களாம். அப்படி இங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? கனடாலே மிக பழமையான மார்க்கெட்டில் ஒன்று, அது மட்டும் இல்லை மிகப்பெரிய மார்க்கெட்டும் இந்த பைவார்ட் மார்க்கெட் தான். இங்கே லோக்கல் ஃபார்மர்ஸும் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஆர்டிசன்னு சொல்லக்கூடிய கைவினை பொருட்கள் செய்கிறவங்களும் சின்னதும் பெருசுமா 600 கடைகள் தனி கடைகளாக வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களாம். இங்கேவே ஷாப்பிங், டைனிங், ஆர்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட்னு நிறைய பிளேசஸ் இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த ஏரியா சம்மர் டைமில் பயங்கர பிஸியாக இருக்கும். நம்ம இப்போ க்ளோஸ்டு டைமுக்கு வந்ததுனால இப்போ இங்கே யாருமே இல்லாமல் வெறிச்சோன்னு இருக்குது. நீங்கள் இப்போ ரைட் சைடில் பார்த்துட்ருக்க இந்த டால் பில்டிங்கோட பேர் கானாட் பில்டிங். இது டியூடர் கோத்திக் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கனடா ரெவென்யூ ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இது தான். எவ்வளோ ஒரு சூப்பரான ஆர்கிடெக்சர்னு பாருங்கள். நாங்கள் இந்த டைம் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால பைவார்ட் மார்க்கெட்டில் நடக்கிற நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் இங்கே வர மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ டைம் 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இங்கே வெளியில் சுற்றிட்டு இருந்தேன்னா நாளைக்கு டயர்டாகிடுவோம். அதனால் இப்போ ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு அங்கே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் பார்க்கலாம். எல்லாருக்கும் குட் மார்னிங். காலையிலே எழுந்து ஒட்டாவாவை சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக ரெடி ஆகிட்டோம். பட் சுகி மட்டும் கொஞ்சம் ஸ்லீப்பி மோடில் கிராங்கி பண்ணிகிட்டு இருந்தான். அவனை ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு ஹோட்டலில் 8 o'clock போல் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. அதனால் திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு சூப்பரான சர்ச் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இது சுற்றி பார்த்துடலான்னு கிளம்பிட்டோம். அதுக்கு தான் ஒரு தடவை சர்ச்சை சுற்றி வந்து உங்களுக்கு 360 degree காமிச்சிடலாமே அப்படின்ட்டு தான் கோயிலை சுற்றுற மாதிரி சர்ச்சை சுற்றிட்டுருக்கோம். இந்த சர்ச்சோட நேம் notre-dame cathedral basilica சர்ச். இது வந்து ஒட்டாவாலே லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்லாம் சூப்பராக இருந்தது. இந்த சர்ச் எவ்வளோ பழமையானதுன்னா 1840 கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுனால 19th century திரும்பவும் ரெனோவேட் பண்ணியிருக்காங்களாம். இது வந்து கொத்திக் ரிவைவல் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் எல்லாமே ரூஃப் டாப்பிங்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க.
இந்த சர்ச்சுக்கு வரதுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான், புக்கிங்கும் எதுவுமே கிடையாது. மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்குமா. பட் பெஸ்ட்டு டைம் உள்ளே வந்து பார்க்கறதுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் கிட்ட வந்துடணும். ஒரு 11லேருந்து 1 o'clock அந்த மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளாஸ் விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது ஸ்டெயின்டு, அதாவது பெயிண்டிங் டைப்பில் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து சன்லைட் வெளியில் வரும்போது இந்த கிளாஸில் பட்டு உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா. ஸோ நீங்கள் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்டடான பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கான கரெக்டான டைம் வந்து அன்னைக்கு டே க்ளவுடியாக இல்லாமல் நல்லா சன்னியாக இருக்கணும். அதுவும் மார்னிங் ஒரு 11 to 2 o'clock நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்ல பிக்சர்லாம் கேப்சர் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் கனடாவில் இருந்துட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி சர்ச் பார்க்காம இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஒட்டாவா போகும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்டீரியர் வந்து அவ்வளோ மைன்யூட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பைபிளில் இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து இங்கே செதுக்கியிருக்கிறாங்களாம். ஸோ அதை பற்றின நாலேஜ் நமக்கு இல்லாததுனால எல்லாத்தையும் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த பிளேஸ். சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சூப்பரான நேஷ்னல் ஆர்ட் கேலரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்துட்டு நிறைய முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் வச்சுருக்காங்க. நேஷ்னல் ஆர்ட் சென்டர், கெனடியன் மியூசியம் ஆஃப் ஹிஸ்ட்ரி, மியூசியம் ஆஃப் நேச்சர், மியூசியம் ஆஃப் கனடா, அதுக்கப்புறம் காயின் பிரிண்ட் பண்ணுற பிளேசஸும் இங்கே தாங்க இருக்குது. ஸோ அப்படியே கார் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ரவுண்டு சுற்றி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். இந்த சிட்டியில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்குது. எல்லா இடத்துக்கும் போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2-3 நாளாவது ஸ்டே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரைவ்லேயே போயிட்டு ஒரு 2 மணி நேரம் சிட்டியை நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்தே நிறைய ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். எல்லா இடத்துலையும் நிறைய புதுசான விஷயங்கள் இருக்காது. ஹிஸ்டரி அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாமே சிமிலரான விஷயங்கள் தான் வச்சுருப்பாங்க. அதனால் அதுக்கெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லாமல் முக்கியமான என்னென்ன ஸ்பாட்ஸ் பார்க்கணுமோ அதை மட்டும் கவர் பண்ணாலே போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டுலாமேன்னு ஒட்டாவாவில் இருக்கக்கூடிய தஞ்சை ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே எங்களுக்கு பிடிச்சமான டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நல்லா தெம்பாக எனர்ஜியாக ஊர் சுற்றி பார்க்க போயிடலாம். எங்களோட இந்த சம்மர் ட்ரிப் டே 2 ஆஃப்டர்நூனோட இந்த vlog-ஐ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். லஞ்சுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஸ்பாட்டில் அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவையும் இதில் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இந்த vlog ரொம்பவே லென்த்தியாக போயிடும். அதனால் ஒரு நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா பார்ட் 3-ஆக அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுறேன். அது கனடாவிலே ஒரு முக்கியமான பிளேஸ், கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. நான் அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நிறைய விஷயங்கள் கனடா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.